Hi. So, generally, எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ்னா ஒரு பயம் வரும் இல்ல. வாட் எவர் எக்ஸாம்ஸ் இட் இஸ், ஒரு சின்ன லெவல் எக்ஸாம்ஸ் ஒரு ஹை லெவல் எக்ஸாம்ஸ்னாலே பயம் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னா அதே பயம், அதே ஃபியர், அதே நர்வஸ்னஸ் இருக்கும். கரெக்ட்? இதெல்லாம் எதுக்காக? பிகாஸ் வி வில் நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு பி ஆஸ்ட். அதே மாதிரி தான் ஒரு ஜாப் இன்டர்வியூ போக போது என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாமலே நம்மளுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக ஆகும். கரெக்டா? So, today all about HR series, we are going to see frequently asked interview questions during a job interview. Alright, so let's get into the video. The very first question in any interview will be, tell me about yourself. அப்படின்னா உங்களை பத்தி சொல்லுங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உங்களை பத்தி சொல்றாங்கனால கம்ப்ளீட்டா உங்களை பத்தி மட்டும் சொல்லாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்க ஏஜ், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இல்லை யூ கமிட்டட், யூ ஹேவ் பெட்ஸ், நோ, அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. whenever they ask tell me about yourself, அந்த இன்டர்வியூவர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீங்க சொல்ற பதில் வந்து அவங்களோட ஜாப் ஓப்பனிங்ல வந்து எப்படி ரெலவெண்டா இருக்கும், அதுக்காக தான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க எப்படி சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூர் ஃப்ரெஷர், ஸோ நீங்க கேட்கலாம்ல, நான் ஃப்ரெஷர், எனக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து எப்படி சொல்லலாம்னா, லைக் ஐ எம் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், நான் ரொம்ப கமிட்டடான ஒரு பர்சன், ஐ எம் அ வெரி டிசிப்ளின் பர்சன். இந்த மாதிரி உங்களோட குவாலிட்டிஸை வந்து நீங்க எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி உங்க காலேஜ் டைம்ல நீங்க படிக்க போது எதுனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ அதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க, ரொம்ப டீட்டெயிலா இல்லாம ஷார்ட்டா சுருக்கமா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சம்மரைஸ் பண்ணி கிறிஸ்பா போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டெவலப்பர், ஸோ நான் வந்து ஒரு டெவலப்பர் சொல்லாம யூ கேன் யூஸ் அட்ஜெக்டிவ்ஸ் லைக் ஐ எம் அ வெரி இன்னோவேட்டிவ் டெவலப்பர், நான் வந்து ஒரு கிரியேட்டர், நான் வந்து ஒரு டிசைனர் அப்படின்னு உங்களை பத்தி நீங்களே கொஞ்சம் you have to up yourself and tell them. So this is how you answer tell me about yourself. And அதே மாதிரி ரெஸ்யூம்ல என்ன இருக்கோ திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க, பிகாஸ் இட் will be boring, right? ஆல்ரெடி இருக்கிற ரெஸ்யூம்ல வந்து நீங்க திருப்பி சொல்ல, okay I already know this, why this person is telling that ன்னு ஒரு கொஸ்டின் வரும். So do not tell what is there in your resume. அதே மாதிரி உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எதனா ஒரு சின்ன சின்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இல்லைன்னா பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதெல்லாம் சேர்த்து யூ கேன் ஷார்ட்டா வந்து யூ கேன் டெல் வாட் எவர் இட் இஸ் அண்ட் யூ கேன் க்ளோஸ் இட் ஆஃப் வித் தட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி வாட் ஆர் யோர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். இந்த கொஸ்டின் கேட்ட உடனே ஐ டோன்ட் ஹேவ் எனி வீக்னஸ், நான் பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு டிஃபென்சிவ் ஆகாதீங்க. The reason why an interviewer will ask what are your strengths and weakness na, உங்களோட வீக்னஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்களே அக்செப்ட் பண்றீங்களா, அது நீங்க ஓப்பனா பப்ளிக்ல சொல்றீங்களா, அண்ட் அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அதை ஓவர் கம் பண்றதுக்கு, அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதுனா ஒரு வீக்னஸ் இருந்தா டெல் அபவுட் தட் வீக்னஸ், ரொம்ப டீட்டெயிலா வேணாம். ஓகே எனக்கு வந்து இந்த வீக்னஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மேபி யூ டேக் லிட்டில் மோர் டைம் டு ஃபினிஷ் அ ப்ராஜெக்ட், அது வந்து நீங்க சொல்லலாம். நான் ஜென்ரலா ஏன் நான் இவ்வளவு டைம் எடுப்பேன்னா, பிகாஸ் எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஸோ ஐ கீப் செக்கிங் இட் அகைன் அண்ட் அகைன். பட் லேட்லி நான் என்ன பண்றேன்னா, நானே வந்து டைமர் செட் பண்றேன், எனக்கு ப்ராஜெக்ட் டெட்லைன் இவ்வளவுனா நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி முடிக்க ட்ரை பண்றேன். ஸோ இந்த மாதிரி உங்க வீக்னஸை நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்கன்னு இஃப் யூ டெல் த இன்டர்வியூவர், he will know that you are working on it. ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். உடனே வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் சொன்னோடனே ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லாதீங்க. See, no one is going to ask you whether you're physically strong or not. ஸ்ட்ரென்த்ஸ்னா என்ன கேட்கறாங்கன்னா உங்களோட குவாலிட்டிஸ். ஸோ உங்களோட குவாலிட்டிஸ்ல வந்து நீங்க எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ பப்ளிக் ஸ்பீக்கர், ஐ எம் அ வெரி டீடைல் ஓரியன்டட் பர்சன், ஐ எம் வெரி டிபெண்டபிள். ஸோ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா they will understand. ஓகே டிபெண்டபிள் சொன்னீங்கன்னா he will be a team player. ஸோ ஒரு டீம்ல உங்களை போட்டாங்கன்னா it will be good. ஸோ இதுக்காக தான் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸை கேட்கறாங்க. ஸோ எப்பவுமே கேட்க போது தைரியமா டெல் யோர் வீக்னஸ் ஆல்சோ, பட் ஆல்சோ மேக் ஷுவர் தட் what are the improvements you are doing to overcome the weakness னு வந்து நீங்க அதுவும் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், describe yourself in one word. என்னடா ஒரே வார்த்தையில வந்து நம்மளை பத்தி சொல்றாங்க, அது எப்படி முடியும்? பட் அதுக்காக வந்து don't use cliché words. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் வெரி பேஷண்ட், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், நான் ரொம்ப கமிட்டட் அப்படின்னு கிளீஷியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ஸ்கில் பேஸ் பண்ணி வேர்ட்ஸ் இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் I am analytical, versatile, I am dynamic, I am also a self-starter. இந்த மாதிரி skill based words யூஸ் பண்ணீங்கன்னா that will impress the interviewer. The next question will be, what do you know about our company?
இந்த கொஸ்டின் கண்டிப்பா எல்லா இன்டர்வியூல கேட்பாங்க. பிகாஸ் the interviewer really wants to know நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க, என்ன ரிசர்ச் பண்ணி இருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னா, இஃப் யூ ஹவ் டன் ப்ராப்பர் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசி ஒரு கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ போறீங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஜிடியை வந்து நல்லா படிச்சுக்கணும். ஜிடி மட்டும் படிச்சா போதாது. அந்த கம்பெனி வந்து என்ன மாதிரி ஒரு கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனியா, சர்வீஸ் கம்பெனியா, அண்ட் அவங்களோட நியூஸ் எதனா லேட்டஸ்டான அவங்கள பத்தி நியூஸ் எதனா இருந்தா அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக் ஷூர் டு லாகின் இன்டு தியர் வெப்சைட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போக முன்னாடி நம்ம எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், அதே மாதிரி தான் இன்டர்வியூ ஆல்சோ இஸ் அகைன் another எக்ஸாம், ரைட்? ஸோ அந்த இன்டர்வியூக்கு போக முன்னாடி யூ ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். ஸோ வெல் ப்ரிப்பேர்ட்னா நாட் ஓன்லி ஃபார் த ஜாப் but also about the company you should know. So get to know about the company, அவங்கள பத்தி வெப்சைட்ல any newsletter or in any social media அவங்கள பத்தி எதனா டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா அது ரிசர்ச் பண்ணி add everything in your kitty and key, so that நீங்க இன்டர்வியூல போய் ஆன்சர் பண்ண போது you can tell this and they will know, okay, this person is actually checking upon us and also he or she knows in detail about the company. So that will actually send the right signal to the interviewer to select you. The next question, why do you want to work with us? உடனே வந்து why do you want to work with us சொன்னே நீங்க நல்ல salary கொடுக்குறீங்க அதனால நான் work பண்றேன், உங்களோட environment ரொம்ப கூலா இருக்கு அதனால நான் work பண்றேன். No, these are all completely no answers. Why do you want to work with us now? They really want to know whether first you're interested and அதே மாதிரி நீங்க join பண்ணா நீங்க வந்து இருப்பீங்களா, the longevity of yours they are checking. So அதனால you have to give answers in such a way. So what you can say is, my skills and my experience align with this companies. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஒர்க் கல்ச்சர் வந்து ரொம்ப கிரேட் and இந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் பார்க்க போது I'm really wowed by it and I really want to work into this company and I want to be a team player in the company. அந்த மாதிரி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சொல்லுங்க. Don't just give vague answers. ஏன்னா இப்போ நீங்க சேலரி பார்த்து எனக்கு வந்து குட் பே கிடைக்குது, எனக்கு வந்து நல்ல சேலரி வருதுன்னா then what the interviewer will think, okay, ஒருவேளை இந்த பர்சனுக்கு வேற எங்கன்னா ஜாப் வந்து with higher salary கிடைச்சா கண்டிப்பா ஸ்விட்ச் ஆயிடுவாங்க. So don't give any wrong impressions to the interviewer. Next question வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். How do you handle conflict? என்னடா கான்ஃபிளிக்ட்னா பிரச்சனை, உடனே என்னடா பிரச்சனையை பத்தி கேக்குறாங்க இன்டர்வியூல, எப்படி நீங்க வந்து பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவீங்க, இது எதுக்கு பேசிக்கா கேக்குறாங்கன்னா they just want to check your skill. நீங்க எப்படி ஒரு பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ணுவீங்க, உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கும், நீங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து கேஆஸ்ல முடிப்பீங்களா இல்ல வந்து காமா எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து முடிப்பீங்களா, அதுக்காக தான் இந்த கொஸ்டினை கேக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து you can use a method called STAR. STAR na S for situation, T for task, A for action, R for result. So imagine you are a team leader with 5 members in a team. So 5 பேர் வந்து டீம்ல இருக்க போது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா, எப்படி நம்ம 5 விரல் வந்து டிஃபரெண்டோ அதே மாதிரி all the members will not have the same mindset. இப்போ 2 பேருக்கு வந்து ஒரு வாக்குவாதம் வருது, so an argument is happening, ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. இது வந்து நீங்க எப்படி ரிசால்வ் பண்ணணும், ஒரு டீம் லீடரா வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும் அந்த சிச்சுவேஷனை. அதே மாதிரி என்ன டாஸ்க் வேணுமோ அந்த டாஸ்க் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ஃபைனலா ஆக்ஷன், என்ன மாதிரி ஆக்ஷன் வந்து கொடுத்தா இது வந்து ரிசால்வ் ஆகணும்னு பார்க்கணும். அண்ட் ஃபைனலா அதோட ரிசல்ட் வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கணும். தட் இஸ் அந்த ரிசல்ட் வந்து ஒரு குட் ரெசல்யூஷனா இருக்கணும். அண்ட் தி ஃபைனல் क्वेश्चन will be, do you have any questions for us? இது கேட்ட உடனே மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல ஐ டோன்ட் ஹேவ் எனி क्वेश्चंस ஃபார் யூ, தேங்க்யூ சொல்லிட்டு இன்டர்வியூ முடிக்க பார்ப்பாங்க. பட் டோன்ட் டூ தட். யூ கேன் ஆஸ்க் தெம் சோ மெனி क्वेश्चंस ஆக்சுவலி. யூ கேன் ஆஸ்க் தெம் क्वेश्चंस லைக், எப்படி இருந்தது என்னோட இன்டர்வியூ பத்தி எதனா ஃபீட்பேக் இருக்கா, என்னோட ஏரியா ஆஃப் இம்ப்ரோவைசேஷன் எதனா இருக்கா, அதே மாதிரி உங்களோட கம்பெனியோட ஒர்க்கிங் கல்ச்சர் எப்படி, இந்த மாதிரி நல்ல ரீசனபிளான क्वेश्चंस கேளுங்க. So this actually sends the right signal to the interviewer who is interviewing you. I hope this video was resourceful. And இதே மாதிரி நீங்க இன்டர்வியூஸ்ல என்னெல்லாம் क्वेश्चंस ஃபேஸ் பண்ணீங்களோ அது இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஆல் அபவுட் HR சீரீஸ்ல வேற எதனா டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா அத கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you.